ஆனால் முஸ்லிம் உலகம் குறிப்பாக இதன்படி அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் திருக்குரானில் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டலை வழங்கி இருக்கின்றான். எனவே நீதியினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுங்கள். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பும் இதில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும். சமாதானத்தை ஏற்படுத்தும் பொழுது தனது சுய நலன்களை மட்டும் முன்னிறுத்தக்கூடாது. மாறாக உண்மையான பிரச்சனைகளுக்கான தீர்வு காண வேண்டும். அதற்கான காரணிகள் என்ன? அவைகள் நமக்கு தெளிவாக தென்படுகின்றன. அதாவது தஜ்ஜாலிய சக்திகள் நம்மிடையே சண்டை ஏற்படுத்த விரும்புகின்றன என்ற தெளிவு வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை போன்றவையும் எந்த நேர்மறையான பங்களிப்பையும் செலுத்தவில்லை. இப்பொழுது இவர்கள் தாங்களே அதற்கு எதிராக பேசத் தொடங்கிவிட்டார்கள். எனவே நாம் சுய நலன்களுக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய நாட்டின் நலன்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பணியை செய்வோம் என்றால் அப்போதுதான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லை என்றால் அந்த தஜ்ஜாலிய சக்திகளின் மடியில் சென்று விடுவோம். எனவே அனைத்து முஸ்லிம் நாடுகளும் ஒன்று சேர்ந்து அமரும் அவசியம் உள்ளது. அதே போன்று அடுத்த வசனத்தில் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். இதன் பொருள், நிச்சயமாக ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாளர்கள் சகோதரர்கள் ஆவர். எனவே உங்கள் சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு கருணை காட்டப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். எனவே முஸ்லிம்களின் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட, ஈரான் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்படுகிறது, அல்லது வேறு முஸ்லிம் நாடுகளோடு முரண் இருக்கிறது என்றாலும் கூட, அவர்களுடனான உண்மையான தொடர்பு இஸ்லாமிய சகோதரத்துவம் ஆகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சண்டைகளுக்காக அந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை முறிப்பதற்கு காரணமாக ஆகக்கூடாது. இதன் பக்கம் முஸ்லிம் நாடுகள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் கூறியது போன்று இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் இதிலிருந்து பயனடையும். எனவே அரபு நாடுகளும் ஈரான் அரசாங்கமும் சமாதானத்திற்கான தீர்வு காண வேண்டும். சைனா மற்றும் ஒரு சில நாடுகளும், அதில் பாகிஸ்தானும் உள்ளடங்கும், சமாதானத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்க முன்வந்துள்ளார்கள். முஸ்லிம் உலகம் இதை புரிந்தால் நன்றாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. எவ்வாறு இருப்பினும் நம்முடைய பணி குறிப்பாக முஸ்லிம் உலகிற்காகவும் அப்பாவிகளுக்காகவும் துஆ செய்வதாகும். ரமலான் மாதத்தில் குறிப்பாக நம்முடைய சுய தேவைகளுக்காக துஆக்களின் பக்கம் மட்டும் கவனம் செலுத்தாமல் முஸ்லிம் உம்மத்திற்காகவும் துஆ செய்ய வேண்டும்.